இன்றைக்கி பாப்புலேட் மீன் வாங்கிட்டோம் மச்சான். போகும் பயங்கரமாக சமைக்கிறோம். இல்லை மீனை மீனை போட்டோம். செதலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சுரணும். கையில் நிற்க மாட்டேங்குதா? செட்டு கூட இன்னும் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது கத்தி. கத்தி இதுக்குன்னே ஆர்டர் போட்டு வாங்கணும் மீன் வெட்டுறதுக்கு. எப்போதான் நான் மீனுக்கு பவுடர் வச்ச மாதிரி பார்ப்பலாம். மீன் ஃப்ரெஷ்ஷாக நம்ம உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி கட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொழுப்பு மாமா மீன் பயங்கரமாக இருக்குது. கொழுப்பு நான் தண்ணி கொஞ்சம் எல்லாத்துக்கும் கஷ்டமாம்பா. அரிஞ்சு ஒரு பாக்ஸில் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஒரு சின்ன சாச்சுன்னா கண்ணில் தண்ணி வராது, அந்த காரம் வராது. அப்பா சளியே போயிடும் போல இருக்குது என்னோடது. ஓகே, முருங்காய் நல்லா இலசாக இருக்குது முருங்காய். இதாங்க முருங்காய் காயெல்லாம் நல்லா கழுவிக்கணும். புதினா அரிசி போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நீ பெருசாக வெட்டுமாம்மா. பாய்க்குள்ளே போகிற அளவுக்கு தான் வெட்டணும். அது வந்து இவ்வளோ நீட்டு இருக்கணும். இல்லை வெட்டு பார்த்துக்கலாம் என்னன்னா ஆகட்டும். டேஸ்ட்னா உங்கள் வீட்டு டேஸ்ட் இல்லை, எங்கள் வீட்டு டேஸ்ட் இல்லை. அப்படி இருக்கணும் டேஸ்ட்டு. பக்கத்து வீட்டு டேஸ்ட். உருண்டை எடுத்தாச்சு, சமைக்கிறோம். உருண்டை வச்சுருவோம் மச்சான். அடுத்து எண்ணெயை ஊற்றுவோம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். எண்ணெய் பசங்க பழம் நல்லா பழமாக இருக்குது போல தான் நம்ம கரெக்டாக இருக்குது டேஸ்ட் வரும். மாங்காய் போடுவோம் மாங்காய். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்திப்போம்.
உப்பு போட்டு நல்லா குறைச்சி நல்லா வதக்கிட்டோம். அடுத்து நம்ம அப்படியே மசாலா ஐட்டம் போட்டுருவோம். மசாலா பார்த்து நான் போடுறோம். இப்போ மீன் மசாலாமாம்மா போடணும். மீன் மசாலா போட்டு பார்த்து கரம் மசாலாமாம்மா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். லைட்டாக பெப்பர் கொஞ்சம் தனியா தூள் கலருங்கம்மா. நல்லா காரமாக ஒரு கிண்டு மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம கட்டி வச்சு புளியை ஊற்றுறோம். புளியை ஊற்றிடுவோம்மா. ஓகே. கொதி வந்துருச்சு. இப்போது நல்லா ஒரு மீனாக எடுத்து அப்படியே போடுவோம். மீன், மாங்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு தரமான மீன் குழம்பு ரெடியாக. கொதி வந்துச்சுன்னா மீன் கிடைக்கல. மீன் குழம்பு, மீன், மாங்காய், முருங்கைக்காய் 3 சேர்ந்த மிக்ஸ் மீன் குழம்பு ரெடி. சிக்கன் கபாப் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் வைக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவை கொட்டிக்கணும். அடுத்து மைதா மாவை கொட்டிப்போம். சிக்கன் மசாலா சேர்த்திப்போம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திப்போம். லைட்டாக உப்பு சேர்த்துப்போம். அடுத்து கொஞ்சம் காரத்துக்கு மிளகாவை சேர்த்திப்போம். மிளகாத்தூள் நல்லா போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தண்ணியை ஊற்றி எங்கள் வீட்டில் கூட இப்படிலாம் செஞ்சு போட மாட்டாங்க. இங்கே எல்லாத்திலே நல்லா முகவுலாம் காலையில் இன்னும் காம்பினேஷன் வேறு லெவல் மீன். கை பக்குவம்